Thank you, Balaji. First of all, I'm very happy that I got the award from sir. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கூட உட்காரும்போது கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன், உனக்கு அவார்ட் அப்பமா நான் கிளம்புறேன். பார்த்தா இவங்க அதாவது நானே கலாய்க்க வேணாலும் நீங்களே கலாய்ச்சுவீங்க. இல்ல, I'm so happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் அவார்ட் கொடுத்தது. பட் ரெண்டு காரணம். நான் இங்கே நிற்கக்கூடியதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து இவர், செகண்ட் வந்து எங்கள் பெத்த அம்மா. ப்ளீஸ் கம் அப். இஃப் ஷீ இஸ் நாட் தேர், ஐ எம் நாட் தேர். ஸோ ப்ளீஸ் கம். இவங்க ரெண்டு பேர் தான் என் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்க ரெண்டு பேர் தான். ஸோ தேங்க்யூ பை ஹேண்ட்வர்ட் அண்ட் தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ வரலட்சுமி. எங்கேயோ ஓடுறதுக்கு போகிற மாதிரியே தயாராகி பேசிட்டீங்க. ரேம்ப் வாக் நீங்கள் பண்ணணும். ஆஹா ஆஹா. நான் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களை இந்த விருதை வாங்க வச்சிருக்கிறது நீங்க. ஒரு சில வார்த்தைகள் வரலட்சுமி சரத்குமார் பற்றி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4-5 கதாநாயகளோடு தான் சின்ன குறைஞ்ச படங்களே பண்ணனால 4-5 குறைச்ச கதாநாயகளோடு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஒர்க் பண்ண கதாநாயகளில் நடிகையில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்னால் அது வரலட்சுமி தான். அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல, எல்லோரும் சொல்லிட்டு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒரு தடவை அந்த வில்லன் கதாபாத்திரம் இந்த பொண்ணை ஏறி மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அவன் புதுசு, மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் சத்தமாக பேசின உடனே நிஜமாகவே ஏறி இங்கே மிதிச்சிட்டான். மிதிச்சதுக்கப்புறம் 2-3 டேக்கெலாம் போயிருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த முதல் தடவை மிதிச்சும் போதே அந்த பொண்ணுக்கு இங்கே போன் கிராக் ஆகிடுச்சு. ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஊருக்கு போயிட்டு வந்தவ ஒரு செல்ஃபோனில் ஒரு எக்ஸ்ரே ஒன்று காமிச்சா. அது இங்கே கிராக் ஆனது தெரிஞ்சது. இது என்ன சிஜியான்னு கேட்டேன். முகம்லாம் பாவம், பிள்ளைக்கு முகம் வாடி போச்சு. நிஜமாகவே உடஞ்சிருச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தன்னை வருத்தி உழைக்கிறதுக்கு இப்படி ஒரு நாயகி நம்மக்கிட்ட இருக்கிறது தமிழ் சினிமா பெருமைப்படணும். வேறு என்ன சொல்கிறது. நன்றி.